நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ரூதர்ஃபோர்ட் மாடல். அதுல ஒரு ஃபெயிலியர் இருக்கு. ரூதர்ஃபோர்ட் மாடலோட ஃபெயிலியர் என்ன? ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு. அது ஏன் ஸ்டேபிளா இருக்குங்கிறத வந்து என்னன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்றாரு, போர் அவர் வந்து ஒரு மாடல் ப்ரொபோஸ் பண்றாரு. ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட அதே தான் எல்லாமே வரும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மாத்துவாரு, அது ஏன் ஸ்டேபிளா இருக்குங்கிறதுக்காக. பாருங்க, போர்ஸ் ஆட்டம் மாடல். திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்டு பிளானிட்டரி மாடல். பாருங்க, சன்னை சுத்தி வெவ்வேறு பிளானட்ஸ் இப்படி ரிவால்வ் ஆகுதா, அதே மாதிரி நியூக்ளியஸை சுத்தி வெவ்வேறு ஆர்பிட்ல எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. சரியா? திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்டு பிளானிட்டரி மாடல். நியூக்ளியர் கான்செப்ட் அவரு ஏற்கனவே ரூதர்ஃபோர்ட் மாடல்ல நியூக்ளியர் கான்செப்ட் சொன்னோம்ல, அதே கான்செப்ட் இவரு சொல்றாரு. An atom consists of a small massive central core called nucleus around which planetary electrons revolve. ஆட்டம்ல ஸ்மால் மாசிவ் சென்ட்ரல் கோர் இருக்கு. சரியா? இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். இதை சுத்தி பிளானிட்டரி எலக்ட்ரான்ஸ், சோலார் சிஸ்டம்ல சன்னை சுத்தி எப்படி பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நியூக்ளியஸை சுத்தி இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறதால இது என்ன சொல்றாரு, பிளானிட்டரி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, the central force required for the revolution is provided by electrostatic attraction between electrons and the nucleus. அப்ப எதனால அது நியூக்ளியஸ் சுத்திட்டு இருக்கு? இப்ப நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் அதை ஹோல்டு பண்ணி வைக்குது, தேவையான சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் கொடுக்குது. சரியா? நெக்ஸ்ட், குவாண்டம் கண்டிஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் சர்க்குலர் ஆர்பிட் அலௌட் பை த கிளாசிக்கல் தியரி. இப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல் படி வந்து என்னன்னா நமக்கு எந்த ஆர்பிட் வேணாலும் இருக்கலாம். சரியா? ஆனா இங்க அந்த மாதிரி அலௌடு கிடையாது. The electrons are permitted to circulate only in such orbits in which the angular momentum of an electron is an integral multiple of h by 2 pi, h being Planck's constant. அப்ப இந்த பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுதுல அந்த ஆர்பிட் எப்படி இருக்கணும்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi அந்த ஆங்குலர் மொமெண்டம் வரணும். எல்லோட வேல்யூ என்ன இருக்கணும், ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது இருக்கும். அந்த ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும், L is equal to n into h by 2 pi. அப்ப h by 2 pi வரலாம், 2 into h by 2 pi, 3 into h by 2 pi. இந்த மாதிரி இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi தான் வர முடியும். இதுல hங்கிறது என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப அந்த மாதிரியான ஆர்பிட்ஸ் மட்டும் தான் அலௌடு. ஆஃப் ஆல் பாசிபிள் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அலௌடு பை த கிளாசிக்கல் தியரி, the electrons are permitted to circulate only in such orbits in which the angular momentum of an electron is an integral multiple of h by 2 pi, h being Planck's constant. ஓகே, அதான் வந்து என்ன, இங்க பாருங்க லாம்டாவோட வேல்யூ வந்து என்ன, h by p. h by p ஓட வேல்யூ h by m into vn. vn னா nth ஆர்பிட்ல வெலாசிட்டி. அப்ப 2 pi r is equal to n லாம்டாங்கிறதுக்கு n ஓட வேல்யூ வந்து 1 2 3 எக்ஸெட்ரா. அப்ப 2 pi rn is equal to n into h by m into v1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணா mvr is equal to என்ன வருது, n into h by 2 pi ன்னு வருது. இதான் l is equal to n into h by 2 pi ன்னு சொல்றோம். இந்த டெரிவேஷன் புரியுதா பாருங்க. லாம்டாவோட வேல்யூ h by p. அப்ப h by m into vn ஏன் சொல்றோம்னா nth ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட வெலாசிட்டி vn. அப்ப 2 pi r is equal to n lambda நமக்கு தெரியும். சரியா? அதோட சர்க்குலர் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லெங்த். அப்ப 2 pi rn is equal to n lambda, என்னோட வேல்யூ 1 2 3 எக்ஸெட்ரா. அப்படின்னா இந்த 2 pi r ஓட வேல்யூவை n into h, இதுல லாம்டாக்கு பதிலா என்ன h by mvn போட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன வருது, mvrn is equal to n into h by 2 pi. அப்ப mvrnங்கிறது வந்து ஆங்குலர் மொமெண்டம். அப்ப l is equal to n into h by 2 pi. இந்த மாதிரியான ஆர்பிட் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல அலௌடு, மற்ற ஆர்பிட்லாம் அங்க கிடையாது. இப்ப l is equal to mvr is equal to n into h by 2 pi where n equal to 1 2 3 etc. where n is the principal quantum number. இப்ப இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் kl m சொல்றோம்ல, k க்கு n வேல்யூ 1, l க்கு n வேல்யூ 2, இந்த மாதிரி சொல்றோம்ல, அது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி குவாண்டம் கண்டிஷன்ல தான் வருது. நெக்ஸ்ட், இதுதான் வந்து ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான ரீசன் அடுத்து சொல்ல வராங்க. ஸ்டேஷனரி ஆர்பிட்.
ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது ரேடியேஷனை கண்டினியூஸா எமிட் பண்ணாது. ரேடியேஷன் எமிட் பண்ணாதான் வந்து என்ன ஆகும், அதோட எனர்ஜி குறைஞ்சி நமக்கு வந்து என்னன்னா நியூக்ளியஸ்ல போய் சேரும். ஆனா இந்த ஆர்பிட், ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ஸ், இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது எந்த ஒரு எனர்ஜியும் அது எமிட் பண்ணாது. While revolving in the permissible orbits, an electron does not radiate energy. இதெல்லாம் பர்மிசிபிள் ஆர்பிட், n equal to 1 2 3 4 எக்ஸெட்ரா. நம்ம வந்து என்ன KL MN அப்படின்ட்டு நம்ம நேம் சொல்லுவோம். K shell, L shell, M N shell அப்படின்ட்டு. These non-radiating orbits are called stationary orbits. These non-radiating orbits are called stationary orbits. Next, frequency condition. Frequency condition என்ன? An atom can emit or absorb radiation in the form of discrete energy photons only when an electron jumps from higher to a lower orbit or from lower to higher orbit. இப்போ ஒரு ஆர்பிட்ல இருந்து இந்த ஆர்பிட்ல இருந்து இந்த ஆர்பிட்க்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா இது ஃபோட்டானை எமிட் பண்ணும். அதே மாதிரி லோயர் லெவல்ல இருக்கு, ஒரு ஃபோட்டான் வந்து பட்டுச்சுன்னா அந்த எனர்ஜி எடுத்துட்டு என்ன ஆகும், அது ஹையர் லெவலுக்கு போகும். அதான் an atom can emit or absorb radiation in the form of discrete energy photons only when an electron jumps from a higher to lower orbit. அப்ப ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவலுக்கு வரும்போது என்ன பண்ணும், அது எனர்ஜி ஃபோட்டானை எமிட் பண்ணும். அதே இது லோயர் டு ஹையர் ஆர்பிட் போகணும்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி எடுத்துட்டு அது கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போகலாம். If E1 and E2 are the energies associated with these permitted orbits, then frequency nu of the emitted photon or absorbed radiation is. ஒரு லெவல் இது E2, இது E1. ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுது, இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப ஒரு ஃபோட்டான் இப்படி வெளியில வரும். இந்த ஃபோட்டானோட எனர்ஜி என்ன, h nu. இந்த h nu ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா E2 minus E1. ஓகே, அப்ப என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் இங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கு, ஒரு ஃபோட்டான் இப்படி வந்து பட்டுருச்சு. இந்த எனர்ஜி எடுத்துட்டு என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் மேல போகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இந்த ஃபோட்டானோட எனர்ஜி என்ன, h nu அப்படின்னா இது எங்க இருந்து எங்க போகுது, E1. h nu is equal to இது E2 minus E1 தான், இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். சரி, அதை எடுத்துக்கிட்டு இது கீழே இருந்து என்ன ஆகுது, மேல போகுது. அதான் சொல்றாங்க, if E1 and E2 are the energies associated with these permitted orbits, then frequency nu of the emitted or absorbed radiation is h nu is equal to E2 minus E1. Fails in case of higher atoms. அதிகமான நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கூட இதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. It could not explain the fine structure of spectral lines in the spectrum of hydrogen atom. இது வந்து பாருங்க, நமக்கு விசிபிளா தெரியுது, இப்படிதான் தெரியும். தெரியுதா, கலர்ஸ் தெரியுதா, ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு, இங்க ப்ளூ கலர்ஸ் இருக்கு, சரியா? இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு கண்ணுக்கு தெரியுது, விசிபிள்ல இருக்கிறது இந்தாண்ட, விசிபிளுக்கு இந்தாண்ட வந்து என்ன யூவி இருக்கு, இந்தாண்ட வந்து என்ன ஐஆர்ல ஒரு 3 ஸ்பெக்ட்ரம்க்கு மேல இருக்கு, 3 லைன் வரும், சரியா? அப்ப இங்க வந்து பாருங்க, அதான் இங்க காமிச்சிருக்காங்க. இப்ப ஹைட்ரஜன்ங்கிறது வந்து என்ன, ஒரு நியூக்ளியஸை சுத்தி ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. ஆனா எப்படி இத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குது? நம்ம இங்க காமிச்சிருக்கிறது வந்து என்ன, இந்த பாமர் சீரிஸ் மட்டும் தான் நமக்கு கண்ணுல தெரியும், அதுதான் விசிபிள். இது வந்து பார்த்தோம்னா லைமன், இது வந்து என்னன்னா யூவி ரீஜியன்ல வருது, இது விசிபிள் கிடையாது, நமக்கு தெரியாது. அது வேற ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஐஆரும் நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு தெரியறது வந்து இந்த பாமர் சீரிஸ் மட்டும் தான். இந்த பாமர் சீரிஸ் இப்படி இருக்கு. ஆனா ஹைட்ரஜன்ல இவ்வளவு லைன்ஸ் வருது. இது ஏன் இவ்வளவு லைன்ஸ் வருது? நமக்கு வந்து என்ன, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஒரு லைன் வரலாம். இவ்வளவு லைன்ஸ் வர்றது எப்படிங்கிறது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தான் ஃபெயிலியர் ஆஃப் போஸ் தியரி. பாருங்க, failure of Bose theory applicable only to hydrogen like atom, fails in case of higher atoms. It could not explain the fine structure of spectral lines in the spectrum of hydrogen atom. Bose theory of hydrogen atom. So Bose theory of hydrogen atom in an electron having charge minus e revolves with speed v in a circular orbit of radius r around the nucleus having charge plus e. என்ன இருக்கு, an electron having charge minus e revolves with the speed v in a
circular orbit of radius r around the nucleus having charge plus e. இது வந்து என்னன்னா நியூக்ளியஸை சுத்தி ஆறுங்கிற ரேடியஸ்ல மைனஸ்ங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் விங்கிற வெலாசிட்டியில ரிவால்வ் ஆகுது. இங்க நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து பிளஸ் சி. இந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்இ. இப்ப இதுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கும் எல். ஓகே, an electron having charge minus e revolves with the speed v in a circular orbit of radius r around the nucleus having charge plus e. இதுல சர்க்குலர் ஆர்பிட் வந்து பாருங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r ஈக்குவல் டு, இது தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தருது என்ன? கூலும்ஸ் ஃபோர்ஸ் kZe²/r². இங்க நான் நெகட்டிவ் சைன் போடல, சரியா? மேக்னிடியூட் மட்டும் வச்சிருக்கோம். இப்போ mv²/r is equal to kZe²/r². கூலும்ஸ் லா தான் இது. k into 1/4πε0 into q1 q2 divided by r² formula. இப்போ mv²/r is equal to kZe²/r². From the quantization of angular momentum, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் angular momentum க்கு என்ன? L is equal to mvr is equal to n into h/2π. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா இது mv²/r is equal to kZe²/r வருது. L is equal to mvr is equal to n into h/2π இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் கிடைக்கும். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் rn is equal to n² h² divided by 4π² mkZe². எதுக்கு சார் இதெல்லாம் நீங்க இப்ப போட்டுக்கீங்கன்னா, மேபி இதை வந்து என்னன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது ஏதாவது ஷஃபிள் பண்ணி கேட்டா கண்டுபிடிக்க முடியுமா உன்னால? அப்ப இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு n² h² டிவைட் பை 4π² mkZe². நீ திரும்ப திரும்ப பார்க்கும்போது வந்து என்ன ஆகும்? உனக்கு வந்துடும். ஆனா ரேடியஸ் ஓகே, அதுக்கடுத்து வெலாசிட்டிக்கு இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, டைம் பீரியடுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, இது எழுதிட்டீங்களா? இது எழுதுனீங்களா இல்லையா? ஃபார் ஏ சர்க்குலர் ஆர்பிட் mv²/r is equal to kZe² divided by r² எழுதிட்டீங்களா? இது from quantization of angular momentum, L equal to mvr is equal to n into h/2π. On solving the above two equation, radius of nth orbit rn is equal to n² h² divided by 4π² mkZe². இதை சிம்பிளை பண்ணா என்ன வருதுன்னா, rn is equal to, பாருங்க இதுல n², n அப்படிங்கிறதுனா ஆர்பிட், nth ஆர்பிட். அதே மாதிரி z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். இதை தவிர மீதி எல்லாமே வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? rn is equal to 0.53 n²/z ஆம்ஸ்ட்ராங். rn is equal to 0.53 n²/z ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஹைட்ரஜன்ல வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் என்ன? ஹைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு என்னோட வேல்யூ என்ன? அப்ப ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன வரும்? இதெல்லாம் விடுமா, நான் இது சொல்றேன். அததான் சால்வ் பண்ணி இங்க போட்டாச்சு. 0.53 ஆம்ஸ்ட்ராங், அவ்வளவுதான். சரியா? இது போர்ஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வருது? இது வந்து r0 அப்படின்னு சொல்லுவாங்க. r0 அப்படிங்கிறது போர்ஸ் ஆர்பிட். அது வந்து என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டமோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்கான ரேடியஸ். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இஜெட்டோட வேல்யூ 1, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா என்னோட வேல்யூ 1. அப்ப இது டோட்டலா 1 ஆயிருந்ததுனால rn is equal to என்ன வரும்? 0.53 ஆம்ஸ்ட்ராங். இப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n²/z. என்னோட வேல்யூ அதிகமாக என்ன ஆகும்? இது வந்து செகண்ட் ஆர்பிட்னா 2², தேர்ட் ஆர்பிட்னா 3² வரும். அதே மாதிரி இங்க அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன்னா 1, ஹீலியம்னா 2. இந்த மாதிரி இஜெட்டோட வேல்யூ வந்து டினாமினேட்டர் வரும். நம்ம மேக்ஸிமம் ஹைட்ரஜன் தான் பார்ப்போம். அதனால என்ன பண்ற, ஹைட்ரஜன் வச்சுட்டா rn is proportional to n² அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி 0.53 n² வச்சுக்கலாம். இது எழுதிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். இதை திரும்ப திரும்ப வெவ்வேறு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுதான் ஐடியாவே. இதை நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் இங்க போட்டுட்டேன். ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் என்ன? Z is equal to 1. கிரவுண்ட் ஸ்டேட்ல என்னோட வேல்யூ என்ன? 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் n equal to 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் n equal to 3,
third excited state n equal to 4 and fourth excited state n equal to 5. இப்ப ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? Rn is proportional to n square by z சொன்னா ஹைட்ரஜன்ங்கிறப்ப z ஓட வேல்யூ 1. அப்போ Rn is equal to first R1 னா என்ன வரும்? 0.53 ஆம்ஸ்டாங் தான் வரும். ஓகே, R1 அப்படின்னா என்ன? 0.53 ஆம்ஸ்டாங். செகண்ட் ஆர்பிட்டோட n equal to 2 இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இதுக்கான ரேடியஸ் என்ன? 2.12 ஆம்ஸ்டாங். என்ன, இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த வேல்யூ வரும். இதை 9 ஆல மல்டிப்ளை பண்ணா இது வரும் 3 ஸ்கொயர். 16 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி 25 ஆல மல்டிப்ளை பண்ணா இது வரும். இது வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து நீ அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், போட்டுட்டு இருக்க கூடாது. இது உனக்கு ஆல்ரெடி நீ பார்த்து மெமரைஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் என்ன? 0.53 ஆம்ஸ்டாங். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லாட்டி n equal to 2 னா n ஸ்கொயர் இன்ட்டு 0.53 ஆம்ஸ்டாங். அப்போ 2.12 ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறது வரும். 53 electrons in iodine atom are distributed as 2, 8, 18, 18, 7. சரியா? இப்போ என்னோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 5 இருக்கு. அப்போ 5 ஸ்கொயர் 25. அது கரெக்ட் தான், நம்ம 5th ஆர்பிட் வரைக்கும் வரும். சரியா? இது என்னங்கிறது வேணா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட். nth ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? நமக்கு நியூக்ளியஸ் கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப வேகமா சுத்தும். அது நியூக்ளியஸ் சுத்தி நியூக்ளியஸ் விட்டு தள்ளி இருக்கிறது வந்து என்ன ஆகும்? ஸ்லோவா தான் போகும். அப்ப அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த nth ஆர்பிட் Vn is equal to என்ன சொல்லலாம்? 2πke² டிவைட் பை n into h. இதுல நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்பா இன்ட்டு சி பை n இதை மாத்தி எழுதலாம். இதுல ஆல்பாவோட வேல்யூ என்ன? 1/137. ஆல்பா வந்து என்ன சொல்றோம்? 2πke² by ch. இதுதான் வந்து என்ன? ஆல்பா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஆல்பாவோட வேல்யூ என்ன? ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். பாருங்க, ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் Vn is equal to என்ன? 2πke² divided by nh, which is equal to alpha into c by n. ஆல்பாவோட வேல்யூ என்ன? 1/137 into c by n சொல்லலாம். இதுல ஆல்பாவோட வேல்யூ 2πkze² divided by ch. இதை வந்து என்ன சொல்றோம்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். எழுதிட்டியா? ஆல்பாவோட வேல்யூ வந்து என்ன? 1/4πε0 into e² by h cross c ன்னு சொல்லலாம். ஆல்பாவோட வேல்யூ h கிராஸ்னா h/2π. ஆல்பாவோட இன்னொரு வேல்யூ நோட் பண்ணிக்கோ. ஆல்பா ஈக்குவல் டு 1/4πε0 e² டிவைட் பை h cross c. இல்ல h கிராஸ் அப்படிங்கிறது என்ன? h/2π. இதுல h கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா h/2π. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். இப்போ எலக்ட்ரான் nth ஆர்பிட்ல எலக்ட்ரானோட ஸ்பீட் என்ன? Vn is equal to ze² by 2ε0 into nh ன்னு சொல்லலாம். இதுல வந்து பாருங்க, z and n தவிர மீதி எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ். அப்ப Vn is proportional to z by n அப்படின்னு சொல்லலாம். Vn is proportional to Zn. Speed of electron in nth orbit Vn equal to ze² divided by 2ε0 into nh. Vn is proportional to z by n. அப்ப இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஹைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரானோட ஸ்பீட் என்னன்னா 2.2 into 10⁶ மீட்டர் per செகண்ட். ஹைட்ரஜன் ஆட்டம் z is equal to 1. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரானோட ஸ்பீட் என்ன? 2.2 into 10⁶ மீட்டர் per செகண்ட். n equal to 2 னா என்ன வரும்? இதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கும். 2 ஆல் டிவைட் பண்ணா 1.1 எக்ஸாக்டா போட்டிருக்காங்க. 1.09 into 10⁶. அதே மாதிரி n equal to 3 செகண்ட் எக்ஸைட்டேஷன்ல ஸ்பீட் வேணும்னா இத வேல்யூவை 3 ஆல டிவைட் பண்ணிக்கும். அப்ப இந்த வேல்யூ நீ மெமரைஸ் பண்ணாவே போதும், நீ என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அப்ப அங்க வந்து என்ன பண்றோம்? 0.53 ஆம்ஸ்டாங் பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் n equal to 2 அப்படின்னா என்ன வரும்? 2² into 0.53 சொல்லுவோம். ஆனா இங்க செகண்ட் ஆர்பிட்ல இதோட ஸ்பீட் வேணும்னா 2.2 into 10⁶ டிவைட் பை 2. ஓகே,
தேர்ட் ஆர்பிட் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஆர்பிட்னா என்ன, 2 ஆல் டிவைட் பண்ணா 0, 4 ஆல் டிவைட் பண்ணா 0.55 into 10⁶. அதே மாதிரி n equal to 5ல 5 ஆல் டிவைட் பண்ற 0.44 into 10⁶ அப்படின்ட்டு வரும். இதே வேல்யூ தான். இந்த வேல்யூவை மெமரைஸ் பண்ணா நீ எந்த ஆர்பிட் வேணாலும் சொல்லலாம். அப்ப ஹீலியம்க்கு கேட்டா என்ன பண்ணும், இஜெட்டோட வேல்யூ 2. சரியா, ஹீலியம்க்கு கேட்டா இஜெட்டோட வேல்யூவா 2 போடணும். அப்ப 2/n இன்ட்டு அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா. டைம் பீரியட் ஆஃப் ரிவல்யூஷன் இன் த ஆர்பிட். டைம் பீரியட்னா கம்ப்ளீட்டா ஒரு ரிவல்யூஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது. இப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு -4πε0² மைனஸ் வேண்டாம், ஜஸ்ட் ஏன்னா டைம் பீரியட் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. 4ε0² n³ டிவைட் பை mz²e⁴. இதை சிம்பிளை பண்ண வருது n³ டிவைட் பை z² அப்படிங்கிறது வருது. பாருங்க, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைட் பை v, சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி. நமக்கு வந்து 2πr 2πa0 into n²/z டிவைட் பை v0 into z/n. ரேடியஸ்க்கான ஃபார்முலா, அதே மாதிரி வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ரெண்டையும் போட்டுக்கிறீங்க. போட்டு சிம்பிளை பண்ணா t இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன வருது, n³ டிவைட் பை z² வருது. இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோ. டைம் பீரியட் ஆஃப் ரிவல்யூஷன் இன் த nth ஆர்பிட் Tn is equal to 4ε0². டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட். nth ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதோட டோட்டல் எனர்ஜி என்ன? It is the sum of kinetic energy and potential energy. Kinetic energy என்ன, kZe²/2r. potential energy என்ன, -kZe²/r. இங்க 2r வரும், இங்க r வரும். kinetic energy பாசிட்டிவ்ல இருக்கும், potential energy நெகட்டிவ்ல இருக்கும். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது பின்னாடி சொல்றேன், பின்னாடி ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் எனர்ஜி எப்பயுமே பாரு நெகட்டிவ்ல தான் வருது, -kZe²/2r. இப்ப கைனடிக் எனர்ஜியோட நெகட்டிவ் வேல்யூ தான் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜில டபுள் த வேல்யூ தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு, பார்க்கலாம். அப்ப இது எழுதிக்கோ, ஜஸ்ட் ஃபைனலா இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோ. எனர்ஜி இந்த nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு -13.6 z²/n² எலக்ட்ரான் வோல்ட். -13.6 z²/n² எலக்ட்ரான் வோல்ட். இதுல ஆர் இருக்குல்ல, -z² RHc டிவைட் பை n² வரும். இதுல ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வேல்யூ இப்படி இருக்கு, இருந்தாலும் நீ ஜஸ்ட் 10⁷ per மீட்டர். ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன, 10⁷ per மீட்டர். இதுக்கான யூனிட் வந்து பாருங்க, மீட்டர் பவர் -1 தான் per மீட்டர்னு சொல்றோம். டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட். as n increases energy also increases. எப்படி n இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்? பொது பாருங்க, இந்த வேல்யூ நீ மெமரைஸ் பண்ணணும். இது நிறைய ஷார்ட்கட்ல நமக்கு யூஸ் ஆகும். ஹைட்ரஜன் ஆட்டம் Z = 1. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இதோட எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன இருக்கும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். n = 2 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். n = 3 -1.51. அதுக்கு n = 4 -0.85 எலக்ட்ரான் வோல்ட். n = 5 -0.54 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூஸ்லாம் நீ மெமரைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே வந்துன்னா டெரிவேஷன் போடாம நீ டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கான வழி இதெல்லாம். இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிருக்கணும். whenever an electron make a transition from a higher energy level n2 to a lower energy level n1, the difference of energy appears in the form of a photon of frequency nu is equal to this value. அப்ப ஒரு ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. n = 2ல இருந்து n = 1க்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா எமிட் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன, 10.2 எலக்ட்ரான் வோல்ட். -13.6. இது பாரு -3.4. அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன, 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது நமக்கு போட்டானோட எனர்ஜியா இருக்கும். அப்ப அதோட ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா என்ன பண்றோம், நமக்கு ஹெச்சால ஏன்னா E is equal to h நியூ. நியூ வேணும்னா E/h போட்டோம்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. நியூ இஸ் ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்முலா, நியூ இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை விட நீ என்ன பண்ணீங்க, இதை எழுதிக்கோ. வேவ் நம்பர் நியூ பார் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். நியூ பார் இஸ் ஈக்குவல் டு RZ² into 1/n1² - 1/n2².
நியூ பார் அப்படின்னா என்ன? வேவ் நம்பர். இன்வர்ஸ் ஆஃப் த வேவ் லெங்த். Inverse of the wavelength is called the wave number. Nu bar is equal to 1 by lambda equal to r z square into 1 by n1 square minus 1 by n2 square. பொது பாருங்க, ஹையர் லெவல் போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். எப்படி நெகட்டிவ்ல தானே இருக்கு, எப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது? இந்த நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. மேக்ஸிமம் நெகட்டிவ் இருக்கு, மேலே போக போக குறைஞ்சிட்டே வருது. ஃபைனலாக வந்து அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0 அப்படின்னா அது ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். -13.6 -3.4 -1.51 வரணும். ஆனால் 0.541 கொடுத்தாங்க. -1.51 0.85 0.54 அதுக்கடுத்து 0.38 எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ லைமன் சீரீஸ் அப்படின்னா என்ன? ஹையர் லெவல்ல இருந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? n = 1 ஸ்டேட்டுக்கு வருது. என்னோட வேல்யூ வந்து என்ன? n2 ஓட வேல்யூ 2 3 4 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து சேர்றது வந்து என்ன? கிரவுண்ட் லெவலாக இருக்கணும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லைமன் சீரீஸ்னு சொல்லுவோம். n1 is equal to பாருங்க 1, n2 ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 2 3 4 எக்ஸெட்ரா எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது லைமன் சீரீஸ். அதே இதெல்லாம் நிறைய ஷார்ட்கட் பின்னாடி ஃபார்முலாஸ் இருக்கு, பார்த்து ஆன்சர் பண்றது. n = 2 அது என்ன? பாமர் சீரீஸ். n2 ஓட வேல்யூ என்ன வரும்? 3 4 5 அப்படி எது வேணா வரலாம். n1 = 2 வந்துச்சுன்னா அது பாமர். n1 ஓட வேல்யூ 3 வந்துச்சுன்னா பேஷன், 4 வந்துச்சுன்னா பிராக்கெட், 5 வந்துச்சுன்னா ஃபன் சீரீஸ். ஓகே, லைமன் சீரீஸ் அது எழுதிட்டீங்களா? நியூ பாரோட வேல்யூ லைமன் சீரீஸ் n1 = 1, n2 ஓட வேல்யூ வந்து என்ன? 2 3 4 எக்ஸெட்ரா. சீரீஸ் லைஸ் இன் UV ரீஜியன், அல்ட்ராவயலட் ரீஜியன். இது நமக்கு தெரியாது, சரியா? நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda இஸ் ஈக்குவல் டு r into 1 by 1 square minus 1 by n2 square. n2 ஓட வேல்யூ என்ன? 2 3 4 எக்ஸெட்ரா. n1 = 1, இது UV வயலட். அதுக்கு அடுத்தது பாமர், இது மட்டும் தான் விசிபிள். இது வயலட்ல இருந்து ஆரம்பிச்சு ரெட் வரைக்கும் வரும். பேஷன், பிராக்கெட், ஃபண்ட் இது எல்லாமே வந்து என்னன்னா இன்ஃப்ராரெட் ரீஜியன். இதுல பேஷன் நியர் இன்ஃப்ராரெட் சொல்லலாம், இது ரெண்டும் ஃபார் இன்ஃப்ராரெட் சொல்லலாம். ஓகே, பாமர் சீரீஸ் n1 = 2, n2 ஓட வேல்யூ 3 4 5 எக்ஸெட்ரா. சீரீஸ் லைஸ் இன் த விசிபிள் ரீஜியன். நியூ பார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? r into 1 by 2 square minus 1 by n2 square. n2 ஓட வேல்யூ 3 4 5 எக்ஸெட்ரா. பாமர் புட்டையா? இதேதான். அதுக்கு அடுத்தது பேஷன். பேஷனுக்கு என்ன வரும்? n1 ஓட வேல்யூ 3, n2 ஓட வேல்யூ 4 5 6 எக்ஸெட்ரா வரும். சீரீஸ் லைஸ் இன் இன்ஃப்ராரெட் ரீஜியன். நியூ பாரோட வேல்யூ 1 by 3 square minus 1 by n2 square வரும். n2 is equal to 4 5 எக்ஸெட்ரா. பேஷனுக்கு அடுத்து பிராக்கெட் சீரீஸ். n1 = 4, n2 = 5 6 7. இது வந்து என்ன? IR ரீஜியன் தான். அடுத்தது பிராக்கெட் அடுத்து ஃபன் சீரீஸ். At ordinary temperature, all atoms are present at their lower energy level. நார்மல் டெம்பரேச்சர்ல என்ன இருக்கும்? எல்லா எலக்ட்ரான்ஸுமே n = 1ங்கிற அந்த லெவல்ல தான் இருக்கும். Hence, absorption transition can start only from n = 1. அப்போ இதை பார்த்ததெல்லாம் என்ன சொல்றோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம்ல, இது பேர் என்ன சொல்லுவோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து எலக்ட்ரான் லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்துச்சுன்னா அது ஃபோட்டானை எமிட் பண்ணும். அதே ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிட்டு லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போச்சுதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நடக்கணும்னா நமக்கு எல்லா எலக்ட்ரான்ஸுமே எங்க இருக்கும்னா n = 1 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே, at ordinary temperature all atoms are present at the lower energy level. Hence absorption transition can start only from n = 1, not from n = 2 3 4. 2 லெவல்ல இருக்கிறது 3 லெவல்ல இருக்கிறது போக போறது இல்ல, கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது தான் ஹையர் லெவலுக்கு போக போகுது. Hence only Lyman series is found in the absorption spectrum of hydrogen atom, whereas in the emission spectrum all the series are found. அப்ப absorption spectrumனா Lyman series மட்டும் தான் கிடைக்கும்.
எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா எது வேணாலும் கிடைக்கலாம். லைமன், பாமர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட் எது வேணாலும் வரலாம். இது வந்து என்னன்னா டிரான்சிஷன் ஃபார் லைமன் சீரிஸ், கிரவுண்ட் லெவல் இருந்து ஹையர் லெவலுக்கு போறது. எழுதிட்டீங்களா? இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, ஜேஇல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். Which source is associated with a line emission spectrum? Which source is associated with a line emission spectrum? சன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு விசிபிள் மட்டும் தெரியும், நம்மளால் பார்க்க முடியாது. அது வயலில் ஆரம்பித்து ரெட்டு வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். நடுவில் வேணால் ஒரு சில லைன்ஸ், டாட் லைன்ஸ் வரும், அது ஃப்ரனோஃபர் லைன்ஸ் சொல்லுவாங்க. அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதில் நியான் ஆட்டம் இருக்குல்ல, ஆட்டம் தான் என்ன பண்ணணும்னா லைன் ஸ்பெக்ட்ரம் எமிட் பண்ணும். அதுவே வந்து என்னன்னா மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் எமிட் பண்ணும், பேண்டாக இருக்கும். அப்போ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நியான் ஸ்ட்ரீட் லைட்டு, நியான் லேம்ப்லாம் இருக்குல்ல, நியான் லேம்ப்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரமை கொடுக்கும். அதாவது அட்டாமிக் லெவலில் இருக்கணும். ஹைட்ரஜன், சரியா, நம்ம பார்த்தோம்ல நிறைய லைன்ஸ் வந்துச்சு இல்லை, அது ஹைட்ரஜன்ங்கிறதுனால. அதே மாலிகுலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் லெவலில் இருக்கிறதுனால லைன் ஸ்பெக்ட்ரம் வந்துச்சு. அதே மாலிகுலா இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். Which source is associated with a line emission spectrum? Neon street light. The transition from n equal to 3 to n equal to 1 in a hydrogen-like atom results in ultraviolet radiation. Infrared radiation will be obtained in the transition from. அப்போ 3 to 1 வரும்போது என்ன ஆகுதுன்னா யூவி ரேடியேஷன் வருதுங்கிறாங்க. அப்போ இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எதில் கிடைக்கும்? இதுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த ஐடியா தெரியணும். என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 to 1, இது வந்து என்னன்னா யூவி லைமன் சீரிஸ். 3 to 2 பாமர் விசிபிள், 4 to 2 பாமர். இது வந்து 4 to 3, சரியா, 3, 4, 5 இந்த பாருங்க, இந்த லெவல் வந்து 3, 4, 5 அதுல தான் வந்து என்ன வரும், இன்ஃப்ராரெட் வரும். 2 வந்துச்சுன்னா அது விசிபிள், 1 வந்துச்சுன்னா அது யூவி. லைமன் 2 பாமர், இது பேஷன். When an electron does transition from n equal to 4 to n equal to 2, the emitted line spectrum will be பாமர். எத்தனாவது லைன்? இதுல வேற வழியே இல்லை, பாமர் தான். இப்போ பாமர்லேயே 2, 3 கொடுத்து தான் என்ன பண்ணிடணும் பாருங்க. n equal to 2 வந்துச்சுன்னா இது பாமர், 4 minus 2 என்ன வருது 2, அப்போ செகண்ட் லைன். இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாரு. இப்போ 3 to 2னா ஃபர்ஸ்ட் லைன், 4 to 2னா செகண்ட் லைன், 5 to 2னா தேர்ட் லைன். இது ஒரு ஷார்ட்கட் தான். அப்போ இது என்ன அப்படிங்கிறத பார்க்குற, இது எத்தனாவது லைன், அது என்ன லைமனா பாமரா அப்படிங்கிறது தெரியும். அந்த டிஃபரன்ஸ் பார்க்குற, அது செகண்ட் லைனா தேர்ட் லைனாங்கிறது நமக்கு தெரியும். n equal to 4 to 2, இது என்ன செகண்ட் லைன் ஆஃப் பாமர். இது சொல்லுங்க 5 to 2, 5 to 1 fourth line of லைமன், 5 to 3 second line of passion, 5 to 4 first line of bracket. n equal to 4 தானே, லைமன் பாமர் பேஷன் bracket. அப்ப டிஃபரன்ஸ் வந்து என்ன 1, first line of bracket. n equal to 5 to 4 தானே. யூவி ரேடியேஷன் எது 2 to 1, விசிபிள் ரேடியேஷன் எது 4 to 2, ஐஆர் ரேடியேஷன் 4 to 3. not results in IR radiation. IR radiation வராதது எது 4 to 2 பாரு, 4, 5, 3 இது எல்லாமே IR radiation தான். இது கொஸ்டின் கரெக்டா படிக்கணும். அப்ப 4 to 2 வந்து என்னன்னா இது விசிபிள். அப்ப IR radiation வராதது ஆப்ஷன் 1. அடுத்து
இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எது? ஐஆர் 4 to 3. இது வந்து என்ன? யூவி. இது ரெண்டும் வந்து என்ன? விசிபிள். அப்ப இது வந்து என்ன? ஐஆர்.